இமாமசந்து மாமரம். இந்த இமாமசந்து வெரைட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம ₹200 சேல்ஸ் பண்ணுறோம். சின்ன செடிகளா சேல்ஸ் பண்ணும்போது, பெரிய செடிகள் வரைக்கும் இருக்குது. 7 அடி, 8 அடி செடிகள் கூட இருக்குது. இதில பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. இதில ஒரு மெசேஜ் இருக்குது. என்னன்னா, இது அடர் நடவு முறையில நட்டது. செடிக்கு செடி நம்ம ஒரு 12 அடி இடைவெளி வச்சு நடவு பண்ணியிருக்கோம். அப்போ சில கஸ்டமர் பேசும்போது அடர் நடவு ஃபெயிலியர்ங்கிற மாரி கூட பேசுறாங்க. ஏன்னா, அவங்க முறையா பராமரிக்கலன்னா அது ஃபெயிலியர் தான். நம்ம செடிகள நட்டு ஒரு 3 அடி வளர்ந்ததுக்கப்புறம் இங்க பாருங்க. இந்த 3 அடி வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 பிரான்ச் அலோவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பிரான்ச்ல இருந்தும் ஒரு 4, 5 பிரான்ச் அலோவ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு குடை மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்தா தான், நம்ம இந்த அடர் நடவு முறையில சக்ஸஸ் ஆக முடியும். இல்லைனாக்கா ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன்னா சன்லைட் எல்லா இடம் படணும். அந்த மாதிரி படுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா செடிகள் நல்லா காய்க்காது. அடர் நடவு முறை பொறுத்தவரைக்கும் ஒரு சக்ஸஸ் தான் அது. ஃபெயிலியர் நம்ம சொல்ல முடியாது. இது நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு 25, 30 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா, இப்போ நமக்கு இட வசதி இல்லாதனால நெறைய பேரு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இடங்கள்ல நெருக்கமா நடவு பண்றாங்க. நடவு பண்ணா கண்டிப்பா அந்த கவாத்த கரெக்ட்டா பண்ணணும். வருஷந்தோறும் கவாத்த கரெக்ட்டா பண்ணணும்.